வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோத்துக்காய் ஜெல் எடுத்து அதை எப்படி அல்சருக்காக பயன்படுத்துறதுன்னு. இந்த சோத்துக்காய் தலையை நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு நல்ல பலன் கிடச்சிது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். முதல்ல ஒரு சோத்துக்காய் தலையோட எதிலேருந்து மேலே இருக்கிற கடினமான பச்சை கலர் தோலை ஃபுல்லாக நீக்குங்க. ஒரு சின்ன பீஸும் கூட அந்த பச்சை கலர் தோல் அந்த ஜெல் ஒட்டிக்காம இல்லாமல் சுத்தமாக எடுத்துருங்க. அந்த ஜெல்லில் அந்த பச்சை கலர் தோல் ஒட்டியிருந்ததுன்னா பயங்கரமாக கசக்கு. அதனால் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருங்க. அடுத்தா நீங்கள் ஓடுற தண்ணியில் இந்த சோத்துக்காய் தலை ஜெல்லை நல்லா தேய்ச்சி கழுவுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் 2-3 தடவை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லான்னா, அப்படி சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக கசக்கு. இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவினா மட்டும்தான் அது மேலே இருக்கிற வளவளப்பு போகும், அதில் இருக்கிற கசப்பும் போகும். அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த நல்லா கழுகாமல் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக கசப்பு. அடுத்தாட்டி இந்த சோத்துக்கத்தால் ஜெல்லை பார்த்தாலும் ஒம்மட்டிட்டு வரும். ஓடுற தண்ணியில் கழுவுன பின்னாடி இதில் எந்த வளவளப்பும் இருக்காது, கசப்பும் இருக்காது. எனக்கு சோத்துக்கத்தாலையிலேருந்து ஜெல்லை பிரித்து எடுக்க தெரியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இதுக்காக எப்படி ஈஸியாக சோத்துக்கத்தாலையிலேருந்து ஜெல்லை பிரித்து எடுக்கிறன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது மேலே ஐபட்லையும் தர, கீழே டிஸ்கிரிப்ஷனும் தர, அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி சாப்பிட்லான்னு சொன்னிங்கன்னா, வாரத்தில் 2 முறை இந்த சோத்துக்கத்தாழை ஜெல்லை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக வெட்டி அப்படியே டேரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஆனால் வெறும் வயிற்றில் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். இதனால் எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது. வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு இந்த வெறும் சோத்துக்கத்தாழை மட்டும் ஜெல்லை மட்டும் சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்குங்க. எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்ன பீஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. அடுத்ததாக இதுவை புளிக்காத மோரில் போட்டு கலக்கி குடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக புளிக்கக்கூடாது. மோர் நைட் ஊற்றி வச்சு ஊற்றி வச்சு காலையில் அதை மோராக கடைஞ்சி குடிக்கணும். புளிச்ச மோரில் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்சர் அதிகமாயிரும். இந்த மாதிரி புளிக்காத மோரை எடுத்துகிட்டு அதில் இந்த சோத்துக்கத்தாழையோட ஜெல்லை உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உப்பை தவிர்க்க முடியுமோ அது அந்தளவுக்கு உப்பை தவிர்த்துடுங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டு இப்படியே கலக்கி நீங்கள் குடிச்சிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே வயிறு எரியுது, மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடும்போது நல்லா வயிறு எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, முடி உதிர்வு, மற்ற எல்லா பிரச்சனைக்குமே இது அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம். சப்போஸ் என்னால் இந்த துண்டு துண்டாக வெட்டினது வாயில் தட்டு பிடிச்சின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதனால் என்னால் குடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அடிச்சுட்டு அப்படியும் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நல்ல பலன் இருக்குது. ஆனால் இந்த மோரில் சின்ன சின்ன துண்டாக போட்டு வெட்டி குடிக்கிறத விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அடித்து மோரோட சேர்த்தி குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் இருக்குது. நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இதில் கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் தெரிஞ்சுது. இதையும் நீங்கள் புளிக்காத மோரோடு சேர்த்து தான் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஐடியில் வேலை செய்கிறவங்க, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க, உடம்பு சூடு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, முடியுதிர்வு, வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கண்டிப்பாக சைனஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இது குடிச்சோன்னா டக்குன்னு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க சோத்துக்கத்தாழை ஜெல்லோட சீரகம் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த சோத்துக்கத்தாழை ஜெல்லை வச்சு அல்வா, ஊறுகாய், கூட்டு எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.